மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸில் போய் பார்க்கலாம். இதே மாதிரி மாடல்ஸில் எக்ஸசைஸில் சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 4-5 சம் நம்ம இப்போ போட போகிறேன். ஸோ எக்ஸசைஸ் 1.4ல் 4th கொஸ்டின் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1. அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இஸ் 1-to-1. இது வந்து 1-to-1 சொல்லணும். ஷோ தட் இட் இஸ் வாட் 1-to-1 பட் நாட் ஆன் டு. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாட் ஆன் டுன்னு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இட் மே பின் இன்டு ஃபங்க்ஷன். சில எலிமெண்ட்டுக்கு இமேஜஸ் இருக்காது, இந்த பக்கம் பின்ற செட்டில் இருக்காது, விடுபட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம காட்டணும். ஓகே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 2x - 1. ஸோ நேச்சுரல் நம்பரில் நமக்கு என்னென்ன நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு இருக்கும் இல்லையா. இதில் நேச்சுரல் நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க 1. ஸோ 2 × 1 - 1. 2 - 1 that is 1. ஸோ எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கிறேன். 2 × 2 + 2 × 2 - 1 that is 4 - 1 that is 3. ஸோ எஃப் ஆஃப் 3 எடுத்துக்கிறேன். 2 × 3 - 1. அடுத்த நம்பர் அதானே 1 2 3. இந்த லைன் எடுத்துகிட்டே போங்க. ஸோ 5. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் போடுறேன். இங்கே பாருங்கள். நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் இப்படி போட்டுங்க, ஈஸியாக இருக்கும். எஃப். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் இருக்கும் 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. அதே மாதிரி 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் போட்டுவிட்டேன். இப்போது இந்த 1ங்கிற எலிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து 1. 2ன்ற எலிமெண்ட்டுக்கு 3 பார்த்தீங்களா. 2 விட்டு போச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே ஜம்ப் ஆகுது 3க்கு போகுது. 3க்கு என்ன இமேஜ்னா 5. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இமேஜ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாலும் டெஃபினட்டாக அதில் ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ இட் இஸ் 1-to-1. இஸ் இட் அ 1-to-1 ஃபங்க்ஷன்? எஸ், இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் பட் நாட் ஆன் டு. பாருங்கள், டயக்ராம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் நாட் ஆன் டுன்னு. ஒய்? சில எலிமெண்ட்டுக்கெலாம் என்னென்ன இப்போ 2ங்கிற எலிமெண்ட்டுக்கு கனெக்ஷன் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஆன் டு. நாட் ஆன் டுன்னு என்ன அர்த்தம்? இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இன்டு ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? சம் எலிமெண்ட்டுக்கு அங்கே இமேஜஸ் இருக்காது. இங்கேருந்து அங்கே இமேஜஸ் இருக்காது, தனியாக விடுபட்டு போயிருக்கும். ஸோ அதில் கூட நம்ம சொல்லலாம், இப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். இதுதான் கண்டிஷன் ஃபார் வாட்? இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ எப்போ வந்து ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும், ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், சில எலிமெண்ட்டில் விட்டு போச்சு. எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகிருந்தோம் வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லலாம், ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன்? இது இன்டு ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு. இப்போ நம்ம எக்ஸசைஸில் 1.4ல் 4th சம் போனோம். இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம் போகலாம். ஓகேவா? 5th சம் என்ன சொல்கிறாங்க? ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு m² + m + 3 இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 1-to-1 ஃபங்க்ஷனா ஆன் டு ஃபங்க்ஷனான்னு பார்த்தோம். 1-to-1 ஃபங்க்ஷன் இன்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இன்டு இல்லைனா ஆன் டு, ஆன் டு இல்லைனா இன்டு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இதில் வெறும் 1-to-1 ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம சொன்னால் மட்டும் போதுமானது. ஸோ ஆன் டுவா இன்டுவாங்கிறத பற்றி எங்கே கேட்கல. ஓகே, போலாமா? ஃபர்ஸ்ட் சம். நேச்சுரல் நம்பர் என்ன இருக்கும்? 1 2 3. இந்த செட் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. நேச்சுரல் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ எஃப் ஆஃப் 1 எம்ங்கிற இடத்துல 1 போடணும். ஸோ 1² + 1 + 3. அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே எம்னு கொடுத்துரும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ 1² இஸ் வாட் 1 + 1 + 3. நிறைய பசங்க 1² வந்து 2ன்னு போட்டுருவாங்க. புரியுதா? அதை போடாதீங்க. 1² இஸ் 1. சே 1 + 1 இஸ் 2. 2 + 3 இஸ் வாட் 5. அப்போ 1ஓட இமேஜ் வந்து 5. அடுத்தது 2க்கு போங்க. 2² + 2 + 3. 2² 4 + 2 + 3 that is 9.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்பர் போடுறோம். எஃப் ஆஃப் 3 எடுத்துட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. ஸோ 9 ப்ளஸ் 6 தட் இஸ் 15. ஸோ இப்போ நான் டயக்ராம் போடுறேன் பாருங்கள். அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்போ நீங்கள் டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ 1க்கு நேராக எங்கே போகுதுன்னா இங்கே 1 2 3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 1 எதோட கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 5ஓட கனெக்ட் ஆகுது. இங்கே 5 இருக்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. 2 வந்து 9ஓட கனெக்ட் ஆகுது. 3 வந்து எதோட கனெக்ட் ஆகுது 15ஓட கனெக்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கட்டாயமாக இதில் எல்லாம் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கும் டெஃபினட்டாக என்ன இருக்கும், ஒரு வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும், ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன் 1-to ஃபங்க்ஷன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இதில் இருக்கிற சில எலிமெண்ட்டுக்கு என்னது கனெக்ஷன் இருக்குது, இமேஜஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். இது 1-to ஃபங்க்ஷன் ஆன்-டுவா இன்-டுவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். இது வந்து என்னது இன்டு ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் ஆன் டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன போகலாம், எக்ஸசைஸ் 1.4ல் 6th ப்ராப்ளம் போகிறோம். ஓகேவா? அந்த 6th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லெட் ஏ 1 2 3 4 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க ஏல. அண்டு பி இஸ் ஈக்குவல் டு என் நேச்சுரல் நம்பர். பின்றது என்ன பாருங்க, நேச்சுரல் நம்பர். பின்ற செட் வந்து பெரிய செட், இன்ஃபைனைட் செட்டு. ஏன்ற செட் வந்து ஃபைனைட் செட்டு. லெட் எஃப் ஏ டென்ஸ் டு பி be defined by f of x is equal to x cube. Then 1 find the range of f. So f of x is equal to x cube கொடுத்திருக்காங்க. அதோட f ஓட ரேஞ்ச் என்ன? செகண்ட் என்ன கேக்குறாங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படி நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வர செட் வந்து ஃபைனைட் செட்டு, செகண்ட் வர செட் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட்டு, தட் இஸ் நேச்சுரல் நம்பர். b is equal to நேச்சுரல் நம்பர். ஓகே, so we'll take the function f of x is equal to x cube. So what is the first element in A is 1. Say 1 cube is what? 1. F of 2 cube is 8. 2 cube வந்து 6 போட்டுற போறீங்க. 2 cube 2 into 2 into 2 2 into 2 4 4 into 2 8. So அதெல்லாம் நிறைய பசங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. So if you are very thorough with this calculation, நீங்கள் சாதாரண போட்டு போகலாம். ஆனால் ஜென்ரலாக பசங்க என்ன பண்ண 2 cube வந்து 6 தான் போடுவாங்க. ஸோ எஃப் ஆஃப் 3 cube வந்து என்னாகும் 27. 3 cube 9 கிடையாது, புரியுதா? 3 into 3 into 3 3 are 9 9 3 are 27. ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, ஃபோர்த் எலிமெண்ட் 4 cube, தட் இஸ் 4 into 4 into 4 அப்படியே உங்களுக்கு நல்லா புரியும். 16 into 4 தட் இஸ் 64. ஸோ 4 cube வந்து 12 போட்டுறாதீங்க. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன், அந்த தப்பு பண்ணாதீங்க. நிறைய பசங்க அந்த தப்பு பண்ணுறாங்க. ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கும் இந்த 4 எலிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 எலிமெண்ட்டுக்கும் நம்ம இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் என்ன கேட்குறான் பாருங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ ரேஞ்ச் என்னன்னு சொன்னீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னென்ன நம்ம பாக்ஸ் போட்டுருங்க பாருங்கள், அதெல்லாம் எழுதுங்க. 1 8 27 64 இதுதான் அதோட ரேஞ்ச். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்ற செட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஆனால் பீன்ற செட் என்ன இருக்குது, நேச்சுரல் நம்பர். திஸ் இஸ் ஃபைனைட் வேரஸ் திஸ் இஸ் இன்ஃபைனைட் செட். இதுவரை நம்ம மறுபடியும் போடல இல்லையா, இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபைனைட் டு ஃபைனைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து ஃபைனைட் டு இன்ஃபைனைட் செட் 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஓகே, say 1 is connected with what? 1. 2 is connected with what? 8. 8 வச்சுக்கலாம். 3 is connected with 27. 27 is also what? Natural number. Next 4 வந்து 64. அதோட தான் நிறுத்திட்டாங்க, ஏன்னா 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இன்னும் சில எலிமெண்ட்டுகள்லாம் அப்படி விடுபட்டு போயிருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் இது, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன்னா இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். பட் இட் இஸ் நாட் ஆன் டு.
So one-to-one function not onto. Onto என்ன அர்த்தம்? Not onto என்ன அர்த்தம்? It is into function. Because 2, 3, 4க்குலாம் என்னது ரிலேட் ஆகவே இல்லை இந்த செட்டில் இருந்து. ஸோ அதனால் ரேஞ்சு இஸ் நாட் ஈக்குவல் டு வாட்? கோடொமைன். புரியுதா? ஸோ ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும்? ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே அதான் எந்த எலிமெண்ட்டாவது விட்டு போதும் ஆட்டோமேட்டிக் நம்ம கண்ண மூடி சொல்லிடலாம், அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஸோ எல்லா நம்பருக்கும் இதில் வந்து இங்கேருந்து கனெக்ட் ஆகிடுதுன்னா அது வந்து ஆன்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸசைஸ் 1.4ல் 7th ப்ராப்ளம் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ 7th ப்ராப்ளம் என்ன சொல்கிறேன் பாருங்கள். இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். பைஜெக்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். பைஜெக்டிவ் மீன்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன் அண்ட் ஆல்சோ ஆன் டு. அதாவது இன்ஜெக்டிவ் இருக்கணும், சர்ஜெக்டிவ் இருக்கணும். ஸோ இது வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படி சொல்லணும். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1. ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 2x + 1. ரியல் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். 2 × 1 + 2. 2 × 1 + 1. ஸோ 2 + 1 தட் இஸ் வாட்? 3. ஸோ 1 எங்கே போய் ரிலேட் ஆகுது? 3க்கு ரிலேட் ஆகுது. அதே மாதிரி 2 எடுத்துக்கிறோம். 2 × 2 + 1. say 4 + 1 that is 5. f of 3. So 2 × 3 + 1 that is 6 + 1 that is 7. ஸோ இது மாதிரி ரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஈவன் 1/2 ஃப்ராக்ஷன் எது எடுத்தாலும் சரி. ஸோ ரியல் நம்பர் டு ரியல் நம்பரில் போகணும். ஸோ இதில் எந்த நம்பர் எடுத்தாலும் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு இமேஜ் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன ஃபங்க்ஷன்? இது வந்து இட் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இட்ஸ் அன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2x + 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃப் கூட வரைஞ்சி பார்க்கலாம். y is equal to 2x + 1 அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 2x + 1 திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் வந்து y அப்படி வச்சுக்கலாம். y is equal to 2x + 1. இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். இப்போ நீங்கள் 9th வரைஞ்சிருப்பீங்க இந்த கிராஃப். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 to 1 இருக்கா பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் அன் 1 to 1. இப்போ ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சினா பாருங்கள் ஒரு இடத்துல தான் கட் ஆகும். இஸ் இட் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட்? எஸ். ஸோ இது வெர்டிகல் லைன் வரைஞ்சினா இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன் as well as what? 1 to 1 and also on to. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அங்கே போய் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்னது? இட் இஸ் அன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். எவ்ரி எலிமெண்ட் has got image. So it is called what? Bijective function. Second subdivision என்ன சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 4x². நல்லா கவனிங்க. 3 - 4x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 4x². எஃப் ஆஃப் 1 எடுத்துக்கிறேன். 3 - 4 × 1². ஸோ 3 - 4 தட் இஸ் -1. ஸோ இந்த 1ங்கிற எலிமெண்ட்டுக்கு என்ன இமேஜ் இருக்குதுன்னா -1 வருது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? ரியல் நம்பர் இருக்கிறதுனால அது நெகட்டிவ் நம்பர் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் நம்பர் போட்டு பார்க்குறேன். 3 × -4 × -1 the whole square. So 3 - -1 the whole square is 1. 4 × 1 is what? 4. So -1. -1 கிட்ட கிடைக்குது. -1ங்கிற இமேஜ் கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா 1 -1 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஆனால் கெட்டிங் வாட்? சேம் இமேஜ். நோட் பண்ண பாருங்கள். ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் கிடைக்கக்கூடிய இமேஜ் என்னது? சேமாக வருது. அப்படி வரக்கூடாது. புரியுதா? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னது? 1 - 1 ரெண்டுத்துக்கு சேர்ந்து என்ன இமேஜ் வருதுங்க வரேன்? -1 வருது. இது ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். ரியல் நம்பரில் -1 இருக்கும். ரியல் நம்பரில் 1 இருக்கும், -1 இருக்கும். இதுலேயும் 1 இருக்கும். ஸோ 1 and -1 has got same image. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். இட் இஸ் நாட் வாட்? Bijective. It is not 1 to 1. It is not 1 to 1. Therefore, it is not bijective.
அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் 1.4ல் 8th ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8th ப்ராப்ளம் என்ன சொல்கிறேன் பாருங்கள். லெட் a is equal to -1 1 and b is equal to 0 2. ஸோ இதில் 2 எலிமெண்ட் இதில் 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. if the function from a to b, ஏலேருந்து பிக்கு போகுது, defined by f of x is equal to ax plus b, ஒரு unknown function கொடுத்துருக்காங்க. where a and b are constants, is an onto function. என்ன சொல்கிறாங்க, இது onto function அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன இருக்கும், b ஓட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. onto ஃபங்க்ஷன் ஆகியிருந்தால் ab ஓட வேல்யூ என்ன, onto ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அங்கே இமேஜ் இருக்கணும் இல்லையா. ஸோ f of x is equal to ax plus b அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ax plus bக்கு என்ன இருக்கணும், 0 இருக்கணும், அப்புறம் 2ங்கிற இமேஜ் இருக்கணும், டெஃபினட்டாக இருக்கணும். onto ஃபங்க்ஷனாக இங்கே இருக்க 2 எலிமெண்ட்டுக்கு அங்கே 2 எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும். ஸோ f of -1 போட்டிங்கன்னா a into -1 plus b is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ -a plus b is equal to 0. This is condition number 1. -1க்கு 0 இருக்கிறத எடுத்துக்கிறோம். அதே மாதிரி f of 1 அப்படின்னு எடுத்துட்டா a into 1 plus b, மறுபடியும் இந்த xங்கிற இடத்துல 1 போடுறோம். ஸோ ஈக்குவல் டு என்ன வேல்யூ இருக்குங்க, 2. ஸோ a plus b is equal to 2. This is condition number 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நமக்கு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏபியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ பை சால்விங் 1 and 2, by solving 1 and 2. So what is the first equation is -a plus b is equal to 0. Second equation is a plus b is equal to 2. So a cancel ஆயிடும், 2b is equal to 2, therefore b is equal to 1ன்னு கிடைக்கும். இந்த b is equal to 1 கொண்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். -a plus b is equal to 0. ஸோ -a, b ஓட வேல்யூ என்னது 1, equal to 0. ஸோ 1 is equal to a. ஸோ ஏவோட வேல்யூ என்ன வருது 1, பியோட வேல்யூவும் 1 வருது. ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. இந்த ஏபியை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரும் f of x is equal to ax plus b. ஏவோட வேல்யூ 1x plus பியோட வேல்யூ 1. ஸோ f of x is equal to 1 plus x. இதுதான் அந்த given function. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் அவங்க கேட்டிருக்கிறது ஏபி தான் கேட்டிருக்காங்க. அந்த ஏபியை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நமக்கு கிடச்சிட்டோம். கிளியரா?